மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் உமாபதி சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா. கர்நாடகால HIV தொற்று பரவிக்கிட்டு இருக்கு ரொம்ப அதிகமாவே. 7000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது என்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பரவிட்டு இருக்கு. இது எதனால வந்திருக்கு, எப்படி பரவுது? அதாவது HIV தொற்று அப்படின்றது இந்த எய்ட்ஸ்ன்ற இதுக்கு ஏர்லியர் ஸ்டேஜ், அதுதான் முதல் ஆரம்பம். இந்த வைரஸ் உள்ள போச்சு அப்படின்னா அடுத்தடுத்து அந்த வைரஸ் உள்ள வந்துடும். ஸோ இது செக்ஸுவல் டிரான்ஸ்மிஷன் டிசீஸ், STD அடுத்த கட்டம். இது ரெண்டு விதமாக இது பரவும். ஒன்று மெயினாக செக்ஸுவல் இதில் கான்டாக்ட் மூலமாகவும், இன்னொன்று ரத்தம் மாற்றி, இப்போ எய்ட்ஸ் இருக்கவங்களுக்கோ இல்லை HIV இருக்கிறவங்க ரத்தத்தை இன்னொருத்தருக்கு ஏற்றிட்டாவோ அது மாதிரி வரும். ஸோ இப்போ இது என்னன்னா, முதல்ல இதோட அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது இன்னைக்கு நேற்று தான் இருக்கா HIV அப்படின்னா, பேர் தான் இப்போ வைக்கப்பட்டிருக்கு. 90s 80ஸ்க்கு அப்புறம் இல்லை, அது ஒரு ஏர்லியர் 60s 70s சொல்லுவாங்க. அதில் கண்டுபிடிக்கப்பட ரிசர்ச் பண்ணி கடைசியில் இது பீக்குக்கு போனது 90s. இந்த வியாபாரம் பீக்குக்கு போனது 90s. என்ன பண்ணுறாங்கன்னா, மெடிக்கல் மாஃபியா. இந்த நோய் இருக்குது, நல்லா இருக்குது, இதற்கு சித்தால மெடிசன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் மெடிசன் இருக்கிறதுக்கான ப்ரூஃபும் இருக்குது. இப்போ இருக்குன்னா பாரம்பரிய மெடிசன், பாரம்பரிய ஒரு இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் சில விஷயங்களை சொன்னால் இவங்களுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னா ஹியூமன் கேட்டல்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த அறிவுஜீவிகளுக்கு தெரியும் என்ன அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் ஒரு காண்டினென்ட்டோட 2 காண்டினென்ட் இருக்கு. ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் இருக்கு, யூரோப்பியன் காண்டினென்ட் இருக்கு. இந்த காண்டினென்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும். கருத்து முரண்பாடு உள்ளவர்கள் யோசித்து பார்த்தாங்கன்னா தெரியும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்டை யூரோப்பியன் காண்டினென்ட்ல இருக்கிறவங்க போய் கேப்சர் பண்ணுறாங்க. இந்த நாடெல்லாம் எதுவும் தேவையில்லை, பல நாடுகள் கேப்சர் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே உள்ள வெல்த்துக்காக அப்படின்னா, அங்கே உள்ள வளங்களுக்காக கேப்சர் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பிஸியாக போய்ட்டு கோல்டு, அதர் மைன்ஸு, டைட்டானியம், பெட்ரோலு, அது க்ரூட் ஆயில், இப்படின்னு நிறைய வளங்கள் இருக்கு. அந்த ஆட்டையை போடுறதுக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ஃபேமிலியோடையும் போவாங்கல்ல, ஃபேமிலியும் எல்லாரும் அப்படியே போவாங்க. ஏன்னா அங்கே தொழில் தொடர்ந்து நடக்கும்போது அங்கே அடிமைகள் இருக்கான். ஆப்பிரிக்காவில் என்ன வேலை வேணாலும் செய்வாங்க, ஆண் பெண் எல்லாம் இருப்பாங்க. அவர்களை இன்னும் அறிவு வளர்ச்சியே இல்லாத காலத்தை, அந்த மாதிரியான காலகட்டம், அந்த 60s 70s அந்த காலகட்டம். இந்த யூரோப்பியன்ஸோட என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அந்த ஆப்பிரிக்கன்ஸோட உறவு வருது. வரும்போது இந்த பெண்கள் நிறைய ஆப்பிரிக்கன்ஸ் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? யூரோப்பியன் பெண்கள். விலங்கான சில கண்ட்ரிஸ், எல்லாரையும் நம்ம சொல்ல, சில கண்ட்ரிஸ் இந்த யூரோப்பியன்ஸ் போகிறாங்க. போகும்போது என்ன, அவங்க வீட்டு பெண்கள்லாம் அவனுக்கு அடிமையாயிடுறாங்க. அடிமையான உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் மிரண்டு போயிடலாம். மிரண்டு போன உடனே இவர்கள் பக்கமே எந்த பெண்களுமே நெருங்கக்கூடாது அப்படின்றதுக்காக போடப்பட்ட ஒரு விஷயந்தான் ஆப்பிரிக்காவிலேருந்து எய்ட்ஸ் பரவுது, ஆப்பிரிக்காவில் HIV பரவுது, ஆப்பிரிக்கா பெண்கள்கிட்ட பரவுது அப்படின்னு. ஆப்பிரிக்கா பெண்களோட யூரோப்பியன்ஸ் உறவு வச்சுக்கிறதுன்றது கம்மி. ஆப்பிரிக்கா ஆண்களோட உறவு வச்சுக்கிற யூரோப்பியன்ஸ் எண்ணிக்கை, பெண்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. போன உடனே என்ன ஆகுதுன்னா, இப்படி மாற்றி விட்டுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படி மாற்றி விட்ட உடனே இப்போ இந்த கிராஸ் செக்ஸ் அப்படின்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு ரேஸ் இருக்கு, ஒவ்வொரு இனக்குழு இருக்கு. இப்போ ஜாப்பனீஸ் இருக்கான், சைனீஸு, அவங்க பூரா மங்கோலியன். அவனோட ஆள் பார்த்தீங்கன்னா குட்டை குட்டையாக இருப்பாங்க, மூக்கு சப்பையாக இருக்கும், கண்ணு இழுத்துட்டு இருக்கும், இப்படி ஒரு இது இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேங்கலாய்டுன்னு ஒன்று, அதுதான் மங்கோலியன்ஸ். காக்கோசாய்டு அப்படின்றது யூரோப்பியன்ஸு, அரேபியன்ஸு, இதெல்லாம் இவங்கெல்லாம் வேறு ஸ்டைலில் இருப்பாங்க. ஆள் உருவமே வேறு மாதிரி இருப்பாங்க, ஆண் பெண் உருவங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும், ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க அவங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நீக்ராய்டு, நீக்ரோஸ் அவன் இருப்பான். ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் அறிவுன்றது ஒன்று தான், அறிவில் மாற்றமே இருக்காது. ஆனால் உடல் வாகில் மாற்றம் இருக்குது. புரியுதா?
மாற்றுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக படைக்கப்பட்டவர்கள். இப்போ இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து அந்தந்த இனக்குழு அந்தந்த இவங்களோட தான் உறவு வச்சுக்குவாங்க. அப்படின்ற இந்த காலம் மாறி இந்த உலகம் வந்து சுருங்கின உடனே ட்ராவல் அப்படின்னு ஒன்று வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா விதவிதமாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வருது. வாய்ப்பு வரும்போது அதில் பெஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு இது பெஸ்ட்டு, அதுக்கு இது பெஸ்ட்டு, இதுக்கு அது பெஸ்ட். ஒவ்வொரு யூரோப்பியன் பெண்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ காக்கசாய்டு பெண்கள் பார்த்தீங்கன்னா பேரழகிகளாக இருப்பாங்க. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக் அங்கே உள்ள பெண்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் மாதிரி பேரழகிகளை நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது. அப்படி இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பல மைனஸ் இருக்கும், இவங்களுக்கு பல மைனஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா மேங்கலாய்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொரியன்ஸு, இப்போ பிள்ளைங்கள்லாம் கொரியன்ஸை நோக்கி போகிறாங்க பாருங்கள். அது காரணம் என்னென்னா பொம்மை மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைங்களும் பொம்மை மாதிரி இருக்கான், பையனும் பொம்மை மாதிரி இருப்பான். அவன் வந்து அவனோட இதே வேற மாதிரி இருக்கும். அவனுடைய உருவ அமைப்பு எல்லாமே வேற மாதிரி இருக்கனால இப்போ உள்ளவெல்லாம் கொரியன்ஸை நோக்கி ஈர்க்கிற மாதிரி ஒரு காலத்தில் நீக்ரோஸை நோக்கி ஈர்க்கக்கூடிய காலம் இருந்துச்சு. யார்? இப்போ யூரோப்பியன்ஸ் பெண்கள். அதை தொடர்ந்து தான் இந்த நோயை வந்து இது பண்ணி அவர்களோட உறவு வச்சுக்கொள்ள முடியாமல் ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். என்ன பண்ணும்? அப்போ இந்த செக்ஷுவலாக அவங்களோட உறவு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செத்துருவீங்க, அவங்களுக்கு இந்த நோய் வந்துடும் அப்படின்னு பரப்பப்பட்டதாக ஒரு கூற்று உண்டு. அது ஒன்று இருக்கா. இது வந்து இப்படி காலப்போக்கில் வரும்போது 90s மெடிக்கல் மாஃபியாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து பெரிய பிஸ்னஸ் ஆகணும். புரியுதா? பிஸ்னஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நோய்க்கு மருந்து இப்போ கேன்சருக்கு நீங்கள் மருந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 1000ல் இல்லை லட்சத்தில் ஒரு 100 பேருக்கு கேன்சர் இருக்கும். 1 லட்சத்தில் 100 பேருக்கு தான் கேன்சர். அப்போ அவங்களுக்கு மட்டும் மருந்து போட்டு நீங்கள் அப்போ 1 கோடிக்கு 1000 பேருக்கு தான் கேன்சர் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 1000 பேருக்கு ஊசி போட்டு மருந்து கொடுக்கறதுனால நீங்கள் எப்படி சம்பாதிச்சிட முடியும்? அப்போ கேன்சர் வந்து பரவாத நோய், இன்னொருத்தருக்கு பரவாது, உள்ளுக்குள்ள இருந்தே வர்றது. ஆனால் பரவுற நோய் அப்படின்னு ஒரு மிரட்டலை கொண்டு தூக்கின்னு வச்சுங்க. இப்போ கொரோனா மாதிரியா இது மாதிரியா பரவுற நோய். நீங்கள் கிட்ட போனீங்கன்னா வந்துடும் காய்ச்சல், கிட்ட போனீங்கன்னா இந்த நோய் பரவும் அப்படின்னு வந்து வச்சிங்க அப்படின்னா தடுப்பூசி போட முடியும். அப்போ 1,00,000 பேருக்கு 1000 பேருக்கு தான் வர நோய்க்கு 1,00,000 பேருக்கு 1000 பேர் நோய் வந்தாலே 1,00,000 பேரையும் பிடிச்சி தடுப்பூசி போட்டு விட்டுரும். ஹியூமன் கேட்டல்ஸை பிடிச்சி போட்டு விட்டோம்னா பல லட்சம் கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாஃபியாக்களுடைய கைக்கு இந்த HIV போகுது. அப்போ என்ன பண்ணுறான்னா இப்போ இதுக்கு தடுப்பு மருந்து போட்டு விட்டோம்னா சரியாக சம்பாதிச்சிடலாம் உலகம் பூரா. ஆமாம், அதாவது என்னன்னா ப்ரொடக்டிவிட்டி தியரி தான் ஹியூமனோட. ப்ரொடக்டிவிட்டிக்காக தான் படைக்கப்பட்டதான் ஹியூமன். அப்போ இவன் வந்து எது பண்ணுறானே இல்லையா செக்ஸ் வச்சுக்காமல் இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரோடையாவது வச்சுக்கணும், ஒரு ஆணோ பெண்ணோ. அப்போ நீங்கள் அங்கே வந்து இந்த நோயை வச்சு வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் பயப்பட ஆரம்பிச்சிடும். 999 பேரும் பயப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ இதை வியாபாரம் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு 90s பெருசாக பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அவன் குடும்பத்தில் உள்ளவங்கள பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் மக பொண்டாட்டி அவனே பயப்பட ஆரம்பிச்சிட்டான். அந்த கண்டுபிடித்தவனை தவிர அவன் குரூப்பில் இருக்கிறவனே ஐயோ பொண்ணுன்ற இது பண்ணணும், பையன்ட்டு இது இப்படி எல்லாம் எதாவது வந்துருமோ அப்படின்ற அச்சம் வந்து பல பேர் மென்டல் ஆகிட்டாங்க. 90s பல பேர் பாதிக்கப்பட்டான். யாரோடய ஒரு பொண்ணு ஆணவ உருவம் வச்சுருப்பாங்க, 2 பேரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ நம்ம அவனோட உறவு வச்சுருந்தோமே இதாக இருக்குமோ, ஒன்று இவனோட உறவு வச்சு இப்படி ஒரு பயத்தை அச்சத்தை ஏற்படுத்தினோடனே அவங்களே அதை வாபஸ் வாங்கிட்டான். ஏன்னா அது அவனே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவனே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க போது 90s பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கும் இந்த விளம்பரம். அதுக்கப்புறம் மன ரீதியாக பலரும் பாதிக்கப்படுறாங்க. உடல் உறவு வைத்து கொண்டவங்க பூராமே அந்த பயம் வந்துருச்சு அப்படிங்கும்போது அதை வாபஸ் வாங்கி பின்னாடி போயிட்டாங்க. ஸோ இதுதான் இதோடைய பேக் ஸ்டோரி, வரலாறு. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து திருப்பி கர்நாடகாவில் இருக்கு. ஸோ அப்போ கர்நாடகாவில் இந்த HIV தொற்று இல்லையா இருக்கு. நேஷனல் லெவலில் 3ஆவது இடத்துல தான் கர்நாடகா இருக்கு. புரியுதா? ஆனால் அதையே எவ்வளோ தூரம் பூஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு சில காரணங்கள். மெடிக்கல் மாஃபியாஸ் வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் ஏர்னிங் பர்பஸ்க்காகவும் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கும் போது சில விஷயங்கள் ட்ரூவாகவும் இருக்குது. இந்த மாதிரி 7,000 பீப்புளுக்கும் மேற்பட்ட இல்லை ட்ரூவாக இருக்கு. அதாவது பொய்யை பரப்பணும்னா அதில் உண்மையும் கலந்துருக்கும், வெறும் பொய்யை மட்டும் பரப்ப முடியாது. புரியுதா?
இப்போ டெஸ்ட் பண்ணதில் 7000 மாணவர்களுக்கு இருக்குது அப்படின்னா 7000 பேரும் வயசானவங்கலாம் கிடையாது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னா 18 வயசு 19 20 21 வரைக்கும் தான். அப்போ இந்த 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இந்த நோய் பரவுது அப்படின்னா ஒரு முறை ஒருவரோட உறவு வைத்தா மட்டும் பரவாது அந்த வயசில். ஏன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும், ஃபீமேலுக்காக இருந்தாலும் மேலாக இருந்தாலும் அந்த வயசில். அப்போ இவன் பல முறை உறவு வச்சிருந்தா, ஒரு HIV வந்த ஒரு பொண்ணோடைய இல்லை ஒரு பையனோட ஒரு பொண்ணு பல முறை உறவு வச்சிருந்தா மட்டும்தான் இது வந்து பரவும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த அளவுக்கு செக்ஸ் வியாபாரம் வந்து பெங்களூரில் அதிகமாக இருக்குன்றது எல்லாருக்கும் பரவலாக தெரிஞ்சால் கூட இந்த அளவுக்கு கேவலமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றது இப்போ தெரியுது. ஜென்சி கிட்ஸை வந்துட்டு பல விதமாக பாதிக்கப்படுது, அதாவது பாதிப்பு ஏற்படுத்துது இந்த இதுங்கிற போது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்லே சில டைம் இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது நிறைய எஃபெக்ட் பண்ணும். இல்லை அப்படி அதாவது கண்ட்ரோல்ன்றது இல்லை, ஆக்சுவலாக வந்து ஜென்சி கிட்ஸோடைய வளர்ப்புன்றதே வந்து இப்போ பரவலாக பொதுவாக வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது. அதில் மிகப்பெரிய அறிவுஜீவிகள்லாம் ஒரு 20% பசங்க பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஆனால் அதில் அதிகபட்சமான ஆட்கள் வந்து ஒரு ஒரு முட்டாள் நாயை வளர்க்குற மாதிரி தான் அவங்க வளர்க்குறாங்க. அவங்க இருக்காங்க முட்டாள் நாய்னா, அவங்க முட்டாள் நாயின்னு சொல்ல, முட்டாள் நாய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்க எதையுமே வந்து அந்த காலத்தில் வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா ஒரு கேலி பண்ணுவாங்க. கேலி கிண்டல் பண்ணுறதுன்றது ஒரு விஷயம் இருக்கும். எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலேயே குடும்பத்திலே கேலி பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா ஒரு ஆணோ பெண்ணோ வந்து தன்னைத்தானே வந்து உணர்ந்து திருத்தி கொள்வதற்கு வீட்டில இருந்தே அடிகோல் போடுவாங்க. இப்போ பார்த்தா பாடி ஷேமிங்கிறாங்க, பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ வீட்டிலே ஒரு பொண்ணு வந்து ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்கு, ஒரு பொண்ணு ஓவரா மாதிரியா பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களே கேள்வி பண்ணுவாங்க, உனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு. அப்போ அது தன்னை உணர்ந்துடும். அதாவது ஒரு பையன் இருக்கானே, உனக்கு டேய் நான் ஒரு ஏண்டாடி பண்ணிட்டு இருக்கேன் நீ அப்படிங்கும்போது அவன் உணர்வான். இப்போ யாரையுமே சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு காரண காரியமாக இருக்கு. அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போது செக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு, ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்தில் ப்ராஸ்டியூஷன் தனி, குடும்பம் தனி, லவ்வர் தனி, இப்படிலாம் இருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. ப்ராஸ்டியூஷன்றதே கிடையாது மீன்ஸ் அது டவுன். நீங்கள் ஒரு உறவு வச்சுக்கணும்னா ஒரு ப்ராஸ்டியூட்டை தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்ற மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இது சமூக நோயாக மாறுது. மாறும்போது இது பரவிடுது. கல்லூரி காலத்திலே எவ்வளோ, அந்த காலத்தில் வந்து 40 வயசு 35 வயசு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் HIV பாதிப்பு வரும். ஏன்னா மனைவி இறந்துருக்கலாம், இல்லை உறவு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை குடும்பத்தில் இது இல்லாமல் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கலாம், அந்த பெண் வந்து இருக்கலாம், அது பல பேரோட உறவு வச்சுருக்கோம், அதன் மூலம் உறவு வச்சுக்கவன்ட்ட பரவும், அதே மாதிரி இவன் உறவு வச்சுக்கவன்ட்ட பரவும். இது வந்து மேக்ஸிமம் வந்து பெண்ணால் தான் அதிகமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்போது என்னென்னா, ஒரு பெண் தான் வந்து, ஒரு ஆண் வந்து அவ்வளோ பெண்கள் அவனுக்கு கிடைக்காது உறவு வச்சுக்கிறது, 1 2 3 அவ்வளோதான், அதுக்கு மேலே அவனுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து பலரோட உறவு வைத்துக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது ப்ராஸ்டியூஷன் பண்ணுறவங்க. ஸோ அவர்கள் மூலமாக தான் இது நிறையா பேர் ஆணுக்கு பரவும், ஆணுக்கு வரும்போது அவன் ஒய்ஃபுக்கு பரவும், அவனுக்கு இதுக்கு பரவும், அப்படியே போகிறதுக்கு இது இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பசங்களுக்கு இது இருக்குது அப்படின்னா, அப்புறம் ப்ராஸ்டியூஷன்ன்றது வந்து ஒரு செக்ஸ் வியாபாரம் வந்து அந்த அளவுக்கு பீக்கில் பெங்களூரில் இருக்குன்றத இது காட்டுது. இது ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்த ஊர் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது. ரெண்டாவது வந்து சிலது வந்து என்னென்னா, அங்கே உள்ள மாஃபியாஸே வந்து இந்த மாதிரி பசங்களை இங்கே வந்து சேர்க்க விடாமல் கொஞ்சம் கூட்டத்தை குறைக்கணும்னு பண்ணாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எல்லா கல்லூரியிலையும் செக் பண்ண போகிறாங்க. அதுவும் இதில் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. மன உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கம் இல்லாமல், அது ஒரு மிகப்பெரிய ஒரு மென்டல் இது மாதிரி டார்ச்சர். அவங்க ஒரு முறை ஒருத்தி உறவு வச்சுருந்துப்பா அவரோட ஃப்ரெண்டோ லவ்வரோடையோ, அப்போ நமக்கு இப்படி இருக்குமா அப்படின்னு அவளுக்கு அந்த பயம் வரும், இவனுக்கு அந்த பயம் வரும். ஸோ இப்படி வந்து அது வந்து ஒரு 1000 பேரில் ஒரு 5 பேருக்கு இருக்கலாம் HIV பாதிப்பு இருக்கலாம். ஆனால் இந்த 1000 பேருமே பயப்படுவாங்க, உறவு வைத்து கொண்டு 1000 பேருமே பயப்படுவாங்க. ஐயோ நமக்கு இப்படி ஆயிருமோ, நம்ம இப்படி பண்ணுமே, அவனோட வச்சுருந்தோமே அப்படின்ற மாதிரியான ஒரு அச்ச உணர்வு இப்போ பெங்களூரில் வந்து கல்லூரி மாணவர்கள்
அந்த 35 வயசு 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லா ஆண் பெண் எல்லாரும் இல்லை உறவு வைத்து கொண்டிருந்த ஒரு முறை உறவு வைத்திருந்தவங்க கூட பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அதுதான் இந்த நோயோடைய ஸ்பெஷாலிட்டி. சார் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஜென்ரலாவே பெங்களூருங்கிற ஒரு பிளேஸ் வந்து கொஞ்சம் மாடர்னைஸ்டா தான் எப்பவுமே இருக்கும். ஸோ அது மாடர்னைஸ்ட் இல்லைம்மா, முட்டாள்தனமான காட்டு மிராண்டிகள் வாழக்கூடிய ஊர். மாடர்னைஸ் கிடையாது. மாடர்னைஸ்னு எதை சொல்றீங்க? குட்டப்பாவாடை போட்டு ஷார்ட்ஸ் போட்டு போறது மாடர்னைஸ் இல்ல. அவங்க தாட் ப்ராசஸ்மே அதுதான் செக்ஸோடைய இது. தன்னை உடலை வந்து இப்போ ஓப்பனா காட்டுறதா அப்படின்னா அவ வந்து இப்போ செக்ஸுக்கு அழைப்பு கொடுக்குறேன்னு தான் அர்த்தம். அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். பசங்க வந்து அறகுறை ஆடையோட போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அது முக்கியமாக அதோட 99% செக்ஸுக்கு அழைப்பு கொடுக்குறது தான். அவங்க அதை வந்து சுதந்திரம்னு சொல்றாங்க. ஃப்ரீடம்னா என்ன? இப்போ இதையும் எதுக்கு கழட்டி போட்டு போக வேண்டியதானே? மீதி அது எதுக்கு? அந்த டாப்பும் பாட்டமும் தேவையில்லைல்ல. ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும். மாடர்னைசேஷன் ஒரு வந்துட்டு காரணமா இருக்கலாம். இன்னொன்று வந்துட்டு இந்த போர்னோகிராஃபி இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய சோஷியல் மீடியாலுமே கூட அதை நிறைய பேர் தவிர்க்கிறாங்க. they don't want to watch it. ஆனாலுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்போது அதுவும் கூட வந்துட்டு அதை பார்த்து அதுதான் ஒரு அரசாங்கம்ன்றது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். இங்கே ஃபைனல் ஸ்டேஜ்ல போய் நீங்க கட்டுப்படுத்தி பேசல. இது எங்க ஆரம்பிக்குதுன்றது வந்து கட்டுப்படுத்தணும். கண்டிப்பா. இப்போ நீங்கள் வந்து யூஎஸ்லேயோ இல்லை வேறு கண்ட்ரியில் போனீங்கன்னா அந்த கண்ட்ரி எந்த போனோ கேட்டகரியை தடை பண்ணியிருக்கோ தலைகீழாக நின்னாலும் பார்க்க முடியாது. நீங்கள் எதை யார் பார்ப்பான்னா அந்த இருக்கான் பாருங்க, கிராக் பண்ணி பார்க்குறவங்க தவிர 99% பப்ளிக் வந்து அதை பார்க்கவே முடியாது. இந்தியாவில் வந்து 99% தடை செய்யப்பட்டதை பார்க்க முடியும். அதுக்கு வேற ரூட் இருக்குது. இப்போ இந்த லிங்க்கில் அது ஓப்பன் ஆகலைன்னா இன்னொரு லிங்க்கில் ஓப்பன் ஆகும். அப்போ அந்த அளவுக்கு கேடு கேட்ட அளவில் இந்தியன் ஐடி டிபார்ட்மெண்ட். ஐடின்றது தொழில் வளர்ச்சி மட்டும் கிடையாது, அதில் வரக்கூடிய தீமைகளை கட்டுப்படுத்துறது தான் அந்த ஐடியோட இது இருக்குது. அதை வந்து இந்த அரசாங்கம் செய்யுதானே இல்லை. சும்மா சைபர் கிரைமில் சொல்லி சைபர் கிரைமில் வர தொடர்பானது சில டைட்டில் மட்டும்தான் கட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இந்தியன்னு போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது. புரியுதா? இந்தியன் கேர்ள்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது. அது வேற ரூட்டில் வரும். புரியுதா உங்களுக்கு? ரஷ்யன் இதுக்குள்ளே போய் சைட்டுக்குள்ளே போய் அதுக்குள்ளே இந்தியன்னு போட்டிங்கன்னா வந்து லிங்க் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஐடி வந்து இவ்வளோ கேவலமாக இருக்குது. அது போக சரி, அது கூட பரவாயில்ல. ஒருத்தர் தேடி போய் யாரோ ஒருத்தர் பான் வீடியோ பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று பார்க்குறாங்க, தேடி போய் இவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்கன்றப்ப சரி ஓரளவுக்கு ஓகே. ஆனால் ஃபோனை வந்து சாதாரணமாக ஸ்க்ரால் பண்ணாலே ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் படு மோசமான செக்ஸ் மூவிஸும் அதோட லிங்க்கும் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ₹1 போடுங்க, இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ₹1 போட்டிங்கன்னா அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ₹10 போடுங்க. இப்படி ஒரு குரூப். இதெல்லாம் இந்த இந்திய அரசு என்ன பிடிங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து என்னன்னா, நீங்கள் இந்த உலகம் துவங்கிய காலத்துலேருந்து இந்த உலகம் துவங்கிய காலத்துலேருந்து ஒரு சில பணக்காரன் வந்து ஒரு 0.1% இருக்கான்னு பாப்புலேஷனில் 0.1%. இப்போ 1,00,000 பேரில் 100 பேர் தான் பணக்காரன் இருக்கான்னு வச்சுங்களேன். அந்த 100 பணக்காரங்களையும் ஒரு 5 பணக்காரன் தான் அந்த பான் ஸ்டைலில் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா மன்னர்கள், இந்த காலத்தில் மன்னர்கள் இல்லைன்னா இப்போ தான் அந்த புறத்தில் பார்த்தீங்கன்னா 50 பிள்ளைங்க இருப்பாங்க. தேவையான ஆளெல்லாம் அவங்க இது பண்ணுவாங்க. இது மன்னர்கள் மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்ததை இன்னைக்கு வந்து இந்த உலகம் வந்து என்ன கார்பரேட் உலகம் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அதை அனுபவிக்கணும். மன்னர்கள் அனுபவிச்சுட்டு இருந்ததை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ மன்னர்களுக்கு அந்த காலத்தில் ஒரு 4 பேரை வச்சு மயில் தொகையை வச்சு வீசுவாங்க வேர்க்காமல் இருக்கிறது. இப்போ நம்ம ஏசியை போட்டு சாதாரணமாக நம்மலாம் வந்து இந்த உலகத்தில் மிக ஃபினான்சியலில் ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு. ஆனால் மன்னர்கள் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனை தாண்டி நம்ம லக்ஸரியஸாக வாழ்ந்துக்கிட்டு காஸ்டியூமு நம்மளுடைய உணவு லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறி இருக்குது. இப்போ எப்படின்னு தட்டினா ஏசி அடி ஜில்லுன்னு உட்காந்துருக்கோம். அந்த காலத்தில் இப்போ ராஜராஜ சோழன் குதிரையில் ஏறி அதுக்கு புல்லை போட்டு நெல்லை போட்டு அதில் ஏறி அவன் போய் சேர்றதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். நம்ம இந்த காரை ஸ்டார்ட் பண்ணோம்னா அடுத்த நிமிஷம் இந்த காஞ்சிபுரத்தில் போய் ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டு வண்டியை வளைச்சி வந்துடும் போரூர் வழியா. எல்லாம் நம்ம அந்த காலத்தில் மன்னன் காஞ்சிபுரத்துக்கு போகிறதுக்கு 2 நாள் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து என்னென்னா கார்பரேட்டோட இது என்ன அப்படின்னா,
இந்த மன்னர்கள் இதெல்லாம் அனுபவிச்சானா அதை பூராத்தையும் ஒரு விலை வச்சுப்பான். பெண்ணுக்கு இவ்வளோ விலை, ஓகே அவனோட காஸ்டியூமுக்கு இவ்வளோ விலை, அவன் போன டிரான்ஸ்போர்ட்டுக்கு இவ்வளோ விலை. அது இந்த காரில் போனேன்னா அப்போ வந்து சாதா காரில் போகிறதே மன்னரை விட அதிகமாக. ஒரு ஆல்டோ கார் இருந்தாலே மன்னரை விட அதிகமான வசதி உள்ளது தான். ஒரு ஏசியும் ஒரு ஆல்டோ காரும் இருந்ததுனாலே மன்னரை விட வசதியாக நீங்கள் வாழ்றீங்க. ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் ரீச் ஆயிடுறீங்கல்ல. இப்போ வேலூர் போகணும், இந்த பக்கம் இந்த பைபாஸில் வந்து விழுப்புரம் போகணுன்னா ஒரு மன்னன் குதிரை எடுத்தான்னா அடுத்த நாள் காலையில் தான் போவான். ஆனால் இந்த ஆல்டோ கார் இருந்தாலே சரக்கு போயிடுறீங்கல்ல ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில். அப்போ மன்னருக்கு ஈக்குவலாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த வசதிகளை பூரா கொடுக்கும்போது அப்போ வந்து அதை விட தாண்டி அதில் நீங்கள் மன்னராக வாழணும், ஆஸ்டின் மார்டின் வாங்கினா 4 கோடி 5 கோடி அந்த காசுக்கு தான் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்படி எல்லா உணவு மன்னருக்கெல்லாம் போட்டு ஆக்கிட்டு கிடப்பாங்க விறகு அடுப்பு வச்சு. நமக்கு அப்படி வச்சோன்னா பீஸா அவுட்புட்டில் வந்துடும் 20 நிமிஷத்தில் வெளியில் வரும். அப்புறம் பல்வேறு உபகரணங்கள்லாம் வந்துடுச்சு, அடுப்புகள்லாம் புரியுதா, கரண்டில் போடலாம் அது போல. அப்போ பெண்கள் ஆண்கள் வேணுமா அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி குடி அந்த காலத்தில் வந்து அந்த அழகான பாட்டிலை கொண்டு வந்து அதை வச்சு அதில் உள்ள டேஸ்ட்டை காமிச்சு தான் பல சாம்ராஜ்யங்களை மணக்கணும். இப்போ சாதாரண டாஸ்மாக் கடையில் அதே ஃப்ரெஞ்சு கோனியாக் பிராண்டி கிடைக்குது. தான் சார் இந்த மாடர்னைசேஷன் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த விலையும் அதிகரிக்குது, ஆல் த திங்ஸ் ஆர் கெட்டிங் சேஞ்ச். பட் இந்த மாடர்னைசேஷனை ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு லைஃப் ஸ்டைலில் யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஜென்சி கிட்ஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இல்லாமல் வாழ்றாங்க. எத்திக்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு சொல்லி தர்றதா அவங்க கேட்கறது கிடையாது. சரி, இப்போ சில விஷயங்கள் வீட்லேருந்தே கூட வராமல் இருக்கலாம். இப்போ வீட்டில் நல்லது தான் சொல்லி கொடுப்பாங்க, பட் அதையும் தாண்டி வீட்டில் எங்கே நல்லது சொல்லி கொடுக்குற வீடே இப்போதைக்கு குறைஞ்சிருச்சு, 75% குறைஞ்சிருச்சு. பல அம்மாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அனுபவிக்காத நம்ம மக அனுபவிக்கிறா போயிட்டு வரட்டும். ஸோ இந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லாதனால கூட ஸ்ட்ரிக்ட்னஸ் இல்லைன்னு இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா லைஃபை என்ஜாய் பண்ணட்டும். இப்போ என்ன இருக்கு சார், பட் அது ஒரு நாள் பின்ன அவங்களுக்கு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வருது, இது ஒரு கிரைமா கூட அதை பற்றி பரவாயில்ல. அதனால என்ன இருக்கு, இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ வேண்டியதானே. இப்போ ஜென்சி கிட்ஸோட இது என்னன்னா ஜாலியாக லைஃபை என்ஜாய் பண்ணுவோம், செத்தா சாகிறோம் அப்படின்னு. ஆனால் சாவு வராது, அவ்வளோ சீக்கிரம் வராது இல்லையா. அது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியும் போது இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு இவங்க என்னென்னலாம் கேவலமான ஒரு மோசமான மனநிலைக்கு போகிறாங்க, மென்டலி பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவாங்க. இப்போ இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து இன்னும் ஒரு 20 வருஷம் என்ன ஆவாங்கன்னே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் அவர்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். தொடர்ந்து இந்த மாதிரி தொற்று வந்துகிட்டே இருக்கு இல்லையா சார். நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளூ வந்துச்சு, நல்ல கொரோனா வந்துச்சு, இப்போ ஹெச்ஐவி இதுமே கூட இப்போ ஹெச்ஐவி தொற்றுன்றது வந்து காய்ச்சல் மாதிரி கிடையாது. அது வந்து செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சா மட்டும்தான், அதுவும் பல முறை வச்சா மட்டும்தான், அந்த நோய் இருக்கிறவங்களோட வச்சா மட்டும்தான் அது வரும். ப்ரிவென்ட் பண்றதுக்கான மெஷர்ஸ் ப்ரிவென்ட் பண்றாங்கன்னா அது வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் தான் மெயினாக பண்ண முடியும். இந்த நோயை பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி யாருக்கு இருக்கு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருந்தால் கூட ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணாமல் பண்ணவே மாட்டாங்க. எல்லாம் இப்போ ஒரு காய்ச்சல் வருது, ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குன்னா ஃபீவர் பேக்கேஜ் டெஸ்ட் பேக்கேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவியும் இருக்கும். இப்போ அது கர்நாடகாவில் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மட்டும்தான் அது இதாக இருக்கும். கர்நாடகாவில் தொடர்ந்து இந்த ஹெச்ஐவி மட்டும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களை ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த மேகதாது டேம் அது இதுன்னு அவங்க வந்துட்டு ஒரு சொல்கிற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு எத்திக்கலாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. எத்திக்கலாக இருக்க மாட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரோட கல்ச்சர் வேறம்மா, புரியுது அவங்களுக்கு. ஒருத்தர் கல்ச்சர் வேற, அந்த ஊரே வந்து எப்படின்னா கேடுகட்ட ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு ஊர். மக்கள் ரொம்ப தங்கமானவங்க, அப்பாவிகள். கன்னடா பீப்புள் அப்பாவிகள், நல்லவர்கள் நிறையா இருப்பாங்க. தமிழ் பீப்புளை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக நல்லவர்கள் இருப்பாங்க, அப்பாவிகள் இருக்காங்க. அந்த அப்பாவிகளாக இப்போ ஒரு எம்பி தேவகவுடாவோட பேரன், ஒரு நாட்டோடைய பிரதமருடைய பேரன் என்ன பண்ணான்னா கிட்டத்தட்ட அவனோட வீடியோ மட்டும் ஆயிரக்கணக்கான செக்ஸ் வீடியோ லீக் ஆச்சு. இப்போ ஜெயிலில் இருக்கான், புரியுதா. அவங்க தாத்தன் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாரு, முன்னாள் பிரதமர். அவங்க சித்தப்பா வந்து சிஎம்மாக இருந்தாரு, இப்போ மத்திய அமைச்சர். அப்படி குடும்பத்தில் உள்ள ஒருத்தன் வேலைக்காரிகளோட அவ்வளோ உறவு வச்சு அவ்வளோ வீடியோ எடுத்திருக்காங்கன்னா அவனுடைய மனநிலை எவ்வளோ அறியாமையிலையும் எவ்வளோ கேடுகட்ட ஒரு குடும்பமாக அது இருக்கும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க. அப்படி ஒரு நபர் வந்து இந்தியாவோட பிரதமராக இருந்தது நமக்கெல்லாம் கேவலமான
ஒரு விஷயம். அவங்க மகன் வந்து சிஎம்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய கேவலம் பாருங்க. அந்த நபர் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க குடும்பமே கேவலமான குடும்பம்னு நம்ம உறுதியா ஆதாரத்தோட சொல்ல முடியும். ஏன்னா அந்த மத்திய அமைச்சர் வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ஒரு 20 வயசு பொண்ணு, அவ எப்படி ஆளா இருப்பா பாருங்க. 20 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ண திருப்பி பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவ வந்து காசு அடிச்சுட்டு விலையை அவ போயிட்டான். இந்த ஆளும் விளையிட்டான், திருப்பி பழைய குடும்பத்தோட சேர்ந்துட்டாங்க. ஸோ அப்ப அந்த அந்த அவங்களோட குடும்பம் எப்படி இருக்குன்றத பாத்துங்க, அந்த கலாச்சாரம் எப்படி இருக்கும். அந்த மாதிரி இப்ப என்னன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுலலாம் இப்போ ஒரு வேலைக்கார லேடி ஒரு பெரிய இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் வந்து அவளை மிரட்டிலாம் எதுவுமே பண்ணிட முடியாது தமிழ்நாட்டை பொறுத்தளவு. புரியுதா? சொல்ற மாதிரி கொஞ்சம் ரேஜா இருப்பாங்க, கரையா இருப்பாங்க. கான்ட்ராக்டுக்கு வெளில வந்து சொன்னாங்கன்னா அந்த பணக்காரனுக்கு பெரிய பிரச்சனையை பண்ண முடியும், எது வேணாலும் பண்ண முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் அப்படி இப்படிலாம் இருக்கு. இப்போ கர்நாடகாவில் அந்த வேலைக்காரி மட்டும் இல்லாமல் அவளுடைய மகளையும் அத்தனை தடவை உறவு கொண்டு அதை ரெக்கார்டு வேற பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியோட பையனோ பேரனோ இந்த மாதிரி கேவலமா நடந்திருக்கான்? சாதாரண ஆள் கூட அப்படி நடந்துக்க மாட்டாங்க. அப்ப எவ்வளவு டுபாக்கூரா இருக்கான் பாருங்க. எவ்வளவு கேடு கெட்ட கேவலம். இப்ப எம்பியா இருந்தவன் ஜெயில போய் கிடக்கான், அவனுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெளியே வரவே முடியாது. தமிழ்நாட்டுல என்ன ஆகும்னா அப்படி ஒருத்தனை பிடிக்கவும் முடியாது, அப்படி செய்யவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு கேவலமா கீழ்த்தரமா இறங்கியும் போக மாட்டாங்க. அப்படி ஏதாவது இருந்தா கூட இந்த மாதிரிலாம் உள்ள பிடிச்செல்லாம் போட்டுறவும் முடியாது, அப்படியும் போயிட மாட்டாங்க. அப்ப எவ்வளோ அது ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். தேவகோடா பேரனை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அப்ப என்ன அப்படின்னா, அப்போ காசு உள்ளவன் அதிகாரம் உள்ளவன் யாரை வேணாலும் மிரட்டி உறவு வச்சுக்கிற முடியும் அப்படின்ற ஒரு மிரட்ட முடியும். ஊருக்குள்ள அவனை ஒழிச்சு கட்டிட்டவனே இந்த ஊரை விட்டே அந்த பொண்ணை ஊரை விட்டு கட்டி விட்டாங்க. அந்த டிரைவர் தான் அந்த பென் டிரைவை வச்சிருந்து அவன் தான் எல்லாம் பரப்பி விட்டான். புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஊரே அப்படி இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம். இது வந்து ரூரல்ல. ஆனா சிட்டிக்குள்ள வந்து என்ன அப்படின்னா, பெங்களூர் சிட்டி எடுத்துக்கிட்டா 80ஸ்ல அது ஒரு சொர்க்கலோகம். புரியுதா? 70ஸ்ல தான் அந்த 60s எண்டு 70s தான் அந்த நகரமே உருவாக்கப்படுது. இந்தியாவில் டெல்லி, நியூ டெல்லின்றது 80ல் இந்திரா காந்தி உருவாக்குனது தான் நியூ டெல்லி. எதுக்குன்னா ஏசியன் கேம்ஸ்க்காக உருவாக்கப்படும். அதுக்கு முன்னாடியே உருவானது தான் பெங்களூர் தான் ஒரு மாடல் சிட்டி. இந்தியாவுக்கு இவ்வளோ அழகான ஊரா, இவ்வளோ கிளைமேட் இருக்கு பண்ணாங்க. அந்த அளவுக்கு டிசைன் பண்ணது தான் அந்த ஊர். அப்போ 80ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா கன்னடிகாஸும் தமிழியன்ஸும் தான் பெங்களூர்ல இருப்பாங்க. அதர் நார்த் இந்தியன்ஸ் 5% தான் இருப்பாங்க. அவங்க சேட்டு கடை வச்சிருக்காங்க, போனவன் வந்தவன் பழைக்க வந்தவன் பான்பராக விற்கிறவன் இவர்கள் தான் இருந்தாங்க ஒரு 4-5%. இன்னைக்கு பார்த்தா கன்னடிகாஸ் 30% தான் இருக்கா, தமிழ்னு ஒரு 15-10% இருக்கா, 60 கலசடைகள் தான் உள்ள வந்து இறங்கியிருக்கு. எல்லாமே எல்லா ஊர் கலசடையும் அங்கதான் இருக்கு, 60%. அப்போ அதுகளுடைய அது வர்றதே என்ஜாய் பண்ணுறதுக்காக தான், லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இந்த பிள்ளைங்களே வராங்க. பசங்களும் அது அவளுங்களை ஃபாலோ பண்ணி பசங்களும் வராங்க. அப்போ இதெல்லாம் அங்கே வந்து இருக்க தான் செய்யும். இது வந்து யூரோப்பாவுடையும் நீங்கள் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் உள்ள தாய்லாண்டில் வந்து அவ்வளோ விஷயம் நடக்குனா கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி இருக்காது. அங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இருக்காது. அவங்க இதை ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து அந்த கவர்மெண்ட் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரியான அவேர்னஸ்ஸு அது மாதிரியான இதெல்லாம் இது பண்ணுறதுனால அங்கே கம்மி, நோய் தொற்று கம்மி, நோய் பரவுறது கம்மி. இங்கே இருக்குன்னா இங்கே அவேர்னஸும் கிடையாது. நீங்கள் வந்து யாரோட எப்போ வேணாலும் உறவு வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. அது வந்து இன்னும் மோசமாக போய் கவர்மெண்ட்டு தான் அதை கட்டுப்படுத்தி டைட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன் தப்பிக்கும். இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷன் காலியாயிடும். ஒரு தண்ணி குடுக்க கூட யோசிக்கிறாங்க. தண்ணி குடுக்கறதுக்கு மக்கள் யோசிக்க மாட்டாங்க, அரசியல்வாதி தான் யோசிப்பாங்க. அவங்களும் மக்கள் தானே, அரசியல்வாதியை மக்கள்னு சேர்க்க முடியாது. அரசியல்வாதி வேற, மக்கள் வேற. இல்ல அவங்களோட ரீசெண்டா நேத்திக்கெல்லாம் வீடியோஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி போஸ்டரை கிழிக்கிறது, இல்ல போஸ்டரை கிழிக்கிறதுன்ற அதுதான் அரசியல்ல இருக்கிறவன் அதான் பண்ணுவான். மக்கள் வந்து போஸ்டரை கிழிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க என்னைக்கா கர்நாடகா போஸ்டரை கிழிச்சிருக்கீங்களா? ஆனா இங்கேயும் கர்நாடகா போஸ்டரை கிழிப்பாங்க. அதனால மக்கள் வேற, அரசியல்வாதிகள் வேற. அரசியல்வாதி அதை வச்சுதான் அவன் பொழப்பை நடத்துவான், அதனால அவன் அப்படிதான் கிழிப்பான். ரைட்டா? இவங்க அதே மாதிரி தான். நம்ம விஜய் சார் அதே மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுவார். ஏன் ஒரு ஃபோனில் கேட்டால் இது பண்ண மாட்டாங்களா? ஒரு நிமிஷம் ஃபோனை போட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு ஃபோனை போட்டு சார் அது என்ன அந்த மேகதாத்து மேட்டு கொஞ்சம் பார்த்து முடிச்சுடுங்க, தண்ணி தந்தெல்லாம் இவங்களும் நாடகம் போடுவாங்க. இப்போ அதாவது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப கேவலமாக தான் விமர்சனம் பண்ணால் அது பண்ண முடியாது இப்போ. அதனால் அந்த மாதிரி கேடு கேட்ட கேவலமான அரசியல்வாதிகள் இருக்க வரைக்கும் இது இப்படி தான் போயிடும். ரெண்டு சைட்லேயுமே. சமுதாயத்தை பற்றியோ ஹெச்ஐவி பற்றி நிறைய பேசினதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச்.